ஆக்ட்ரஸ் பிரியாமணி அவர்கள் ரீசன்ட் இன்டர்வியூல ஜனநாயகன்ல ஒர்க் பண்றது பத்தியும் தளபதி பத்தியும் பேசியிருக்காங்க. நான் நிஜமாவே தளபதியோட கடைசி படமா ஜனநாயகன் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இருக்கேன். ஏன்னா மத்தவங்க மாதிரியே நானும் ஒரு டிவோட்டடான தளபதி ஃபேன். ஸோ அதனால தொடர்ந்து அவரை திரையில பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். பட் சினிமாவை விட்டு போறதுன்றது கம்ப்ளீட்டா அவரோட டெசிஷன் தான். ஸோ அதுல போயிட்டு நம்ம சஜஷனோ தலையிடவோ முடியாது. அண்ட் இப்போ ஜனநாயகன் படத்துல தளபதியோட சேர்ந்து நடிக்கிறது என்னோட ட்ரீம் கம் மொமெண்ட். என்னோட கெரியர் பக்கெட் லிஸ்ட்ல இதை ஒரு மைல் ஸ்டோனா தான் பாக்குறேன். ஸோ அவரோட ஒர்க் பண்றது பயங்கர த்ரில்லிங்கா இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த படத்துல என்னோட ரோலையுமே நான் பயங்கரமா என்ஜாய் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராப்பர் ஃபேன் கேல் மாதிரியே பேசியிருக்காங்க. அண்ட் சும்மா இப்போ தளபதியோட ஜனநாயகன்ல வாய்ப்பு கிடைச்சதால இந்த மாதிரி இவங்க பேசல. ஆல்ரெடி சில வருஷங்களுக்கு முன்னாடியே நிறைய இன்டர்வியூஸ்ல தளபதியை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. ஈவன் ஜவான் டைம்ல கூட அட்லி கிட்ட தளபதி இருக்காராமே உண்மையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டதை அப்பவே சொன்னாங்க. அதாவது ஜவான் படத்துல தளபதியோட கேமியோ இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸை பார்த்துட்டு அது உண்மையா இருந்தா அந்த சீன்ல நானும் வரேன் அப்படின்ற மாதிரி அட்லி கிட்டே கேட்டதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான தளபதி ஃபேன் தான். அண்ட் ஜனநாயகன்ல இவங்களோட ரோலையுமே பயங்கரமா என்ஜாய் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஒரு சாலிடான ரோல் தான். ஏன்னா பொதுவாக பெரிய ஹீரோ படங்கள்ல ஃபீமேல் கேரக்டர்ஸ்க்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்காது அன்லெஸ் அவங்க ஒரு நெகட்டிவ் கேரக்டரா இல்லைன்னா. ஸோ அப்போ இவங்களுக்கு ஒரு நல்ல கேரக்டர்னா கண்டிப்பா அது நெகட்டிவ் ஷேடு உள்ள கேரக்டரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பிரியாமணி அவரோட ஆக்டிங் பத்தி சொல்ல தேவையில்ல. பருத்தி வீரன்ல நேஷனல் அவார்டே வாங்கியிருக்காங்க. பட் ஆனால் தமிழ் சினிமா அதுக்கப்புறம் பயங்கரமா இவங்கள யூஸ் பண்ணிக்கல. இவங்களும் தெலுங்கு ஹிந்தியில நிறைய ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஜனநாயகன் மூலமா இவங்களுக்கும் தமிழ்ல ஒரு மிகப்பெரிய கம்பேக்கா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.